ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்னும் சரியாக 2 மணி நேரத்திலேயே நீ சற்றும் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறேன். இத்தனை நாளாக நான் உனக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொன்னேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நடக்காத காரணத்தால் இப்போது நான் சொல்வதை நம்புவதற்கு நீ கொஞ்சம் யோசிக்கலாம். என் மேலே கூட உனக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் நிச்சயமாக இந்த முறை என் வாக்குப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகுது என் செல்லமே. ஒவ்வொரு முறை நான் உனக்கு வாக்கு கொடுத்தது போல நல்லதை செய்ய வரும்போதெல்லாம் நீயாகவே ஏதாவது ஒரு தடங்களை உருவாக்கிக்கிட்ட. அப்படி இல்லாட்டி நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை தட்டி கழித்து தாண்டி போய்கிட்டே இருந்த. இப்படி தான் இதுவரையிலும் பல விஷயங்கள் நல்லபடியாக உனக்கு நடக்காமலேயே போயிடுச்சு. இந்த முறையாவது நான் சொல்கிறத முழுவதுமாக கேட்டு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு புரிஞ்சு நடந்துக்கிட்டினா நான் கொடுத்த வாக்குப்படி உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத, நீயே நினச்சி பார்க்காத அற்புதமான அழகான மாற்றங்கள் வரும். ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறத கேளு. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உன்னை அவமானப்படுத்தலாம், அவமரியாதை செய்யலாம், தூக்கி போட்டு அழிக்க நினைக்கலாம், ஒழிக்க நினைக்கலாம், எப்படியாவது உன்னை அடக்கி ஒடுக்கி அவங்க நினச்சதை ஓ மூலமாக செய்ய வைக்கணும்னு நினைக்கலாம். உன்னை குழி தோண்டி புதைக்க கூட பார்ப்பாங்க. யார் என்ன சொன்னாலும், என்ன செஞ்சாலும், என்ன மிரட்டினாலும், எப்படி பேசினாலும், என்னதான் செஞ்சுக்கிட்டாலும் நடந்துக்கிட்டாலும் நீ ஒருபோதும் எதை பார்த்தும் அசந்துராத, யாருக்கும் பயந்துராத. ஏன்னா இதையெல்லாம் பார்த்து அசந்து போகிற அளவுக்கு, பயந்து போகிற அளவுக்கு நீ கோலை இல்லை அல்லவா? மனிதர்கள் 1000 விதம் உருட்டலாம், மிரட்டலாம், பயமுறுத்தலாம், அப்படி இப்படின்லாம். ஆனால் நீ ஒருபோதும் பயப்படாமல் தைரியமாக துணிவா தலை நிமிஞ்சு நிற்கணும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கிறேங்கிறத மறந்துடாத. மனிதர்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி பேசுவாங்க, செயல்களை மாற்றி மாற்றி அமைச்சுக்குவாங்க. ஒன்று செய்ய சொல்லிட்டு நீ அதை செய்ய போது நான் இதை சொல்லவே இல்லையே, ஏன் செஞ்சேன்னு கூட உன்னை கேள்வி கேட்கலாம். ஒவ்வொருவரும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாறக்கூடிய கைபொம்மை போலத்தான் மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டும் நடந்துக்கிட்டும் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்து நீ பயப்பட வேணாம். ஏன்னா நீ இந்த வராகி அம்மாவின் முழு அருளையும் பெற்ற அன்பு குழந்தை அல்லவா? இப்போ வேணும்னா உன் வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு பெருசாக நல்ல நிலைமையில நீ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை தான் நிரந்தரம் நினச்சி யாருக்கிட்டையும் போய் புலம்பாத, யாருக்கும் அடிபணிஞ்சு போகாத. உன் நிலைமையை மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என் செல்லமே. உன் கர்ம வினையின் பிடியில் சிக்கி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க உன்னை முழுமையாக மீட்டு எடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை உன்னால் எதிர்கொள்ளும் போது சமாளிக்க முடியாத போது உனக்கு கவலை வருகிறதல்லவா? இது எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த பிரச்சனை எப்படி சரி செய்ய போகிறோன்னு சும்மாவே யோசித்து கவலைப்படுவதற்கு பதிலாக சரி பரவாயில்ல, வராகியம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்கன்னு அதை ஏற்றுக்கிட்டினா அதுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு காண முடியும். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிராக நினைக்காம அதனை எதிர்கொண்டு சவால்களை வென்று சாதிக்க முயற்சி செய். நம்பிக்கையோடு நீ எல்லா செயல்களையும் செய்யும்போது இந்த வராகியம்மாவின் துணை என்றும் உன்னோடு இருக்கும் என் செல்லமே. நீ எதுக்காகவும் அவசரப்படாத. நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா ஒவ்வொன்றையும் உன் விருப்பப்படி நான் நடத்தி முடிக்கிறேன். காரண காரியத்தோடு தான் சில விஷயங்களை நான் உனக்கு தள்ளி வச்சிருக்கேன். ஏன்னா நீ எதிர்பார்க்கறது போல இப்போ அந்த விஷயம் நடந்தா இன்னும் ஒரு சில வருடங்களில் அது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையா, பூதாகரமான கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும். அதனால தான் நீ எதிர்பார்க்குற அந்த விஷயத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு குறைபாடுகளை களைந்து அதுக்கப்புறமா உன் விருப்பத்தை நிறைவேற்றலாம்னு நான் இத்தனை நாளாக சில விஷயங்களை தள்ளி வச்சு தாமதப்படுத்தினேன் செல்லமே. கூடிய சீக்கிரம் நான் என்னென்ன உனக்காக செஞ்சேங்கிறது எல்லாம் புரிய வரும்போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேங்கிறது புரிய வரும். உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் பொறுமையாக காத்திரேன் தங்கமே. இந்த வராகியம்மா உன் மனம் குளிரும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாக அழகாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும்
உன் தலைவிதி தான் காரணம்னு நீயாகவே நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்காத. சும்மாவே கவலைப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தீன்னா நீ நம்புகிற அந்த விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இரு. அந்த விதியே உன்னை வெறுத்து விலகி போகிற அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் செஞ்ச நல்லதை யாருமே வெளியே சொல்லி காட்டவோ அவனை பெருமைப்படுத்தி பேசவோ பாராட்டவோ மாட்டாங்க. அவன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பான், கவலைப்பட்டிருப்பான், அழுதுருப்பான். அந்த நல்ல மனிதனின் அழுகை கூட இந்த பூமியில் யாருக்கும் கேட்பதில்லை. அதே போல் அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனுக்காக எல்லாரும் அழுதாலும் அவனை பற்றி பாராட்டினா மட்டும் அவனுக்கு கேட்க போகுதா என்ன? அல்லது அவங்க தான் எழுந்து வந்து பார்க்க போகிறாங்களா என்ன? ஒருபோதும் மனிதன் நல்லா இருக்கிற வரைக்கும் அவனை பாராட்டாமல், அவனை போற்றி புகழாமல், அவனை திட்டிட்டும் குறை சொல்லிட்டும் ஏதாவது கேலி பண்ணிக்கிட்டோம் அவன் செத்த பிறகு ஐயோ அவங்க நல்லவங்களாச்சே, இப்படி செஞ்சாங்களே அப்படி செஞ்சாங்களேன்னு பேசுகிறதும் அழுகிறதும் பிரயோஜனமில்லாத விஷயம். அதுக்கு பதிலாக ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போதே நல்லவங்களாக இருந்தாங்கன்னா நல்லது செய்யும் பட்சத்தில் அவர்களை பாராட்ட ஒரு வார்த்தையவாது ஒதுக்கக்கூடிய ஆளாக இரு. யார் என்ன நல்லது செஞ்சாலும் வாயை மூடிக்கிட்டு அந்த சொகுசையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் பலனையும் அனுபவிச்சுக்கிட்டு அவங்க செய்கிற நன்றியெல்லாம் மறக்கக்கூடிய பிள்ளையாக, செத்த பிறகு அவங்கள பற்றி பாராட்டி புலம்பி பேசக்கூடிய ஆளாக ஒருபோதும் இருக்க வேண்டாம் என் செல்லமே. இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மனக்கசப்பும் கஷ்டமும் மனபாரமும் பிரச்சனைகளும் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்கும்படியாக இந்த வராகியம்மா ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். எல்லாரையும் போல நீயும் சுயநலவாதியாக இருந்திருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச. அப்படி நினச்சதாலேயே உன் நிலைமை இன்னும் மாறாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாயல்லவா? வருந்தாதே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வராமல் நான் விட்டுட மாட்டேனேன்னு செல்லமே. சுயநலவாதிகளும் பேராசை பிடிச்சவங்களும் அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறவங்களும் ஏமாத்துறவங்களும் நல்லா வாழுகிற இந்த பூமியில் நல்ல மனம் கொண்ட நல்ல பிள்ளையான நீ மட்டும் கஷ்டப்படும்படி நான் விட்டுற மாட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா அனைத்தையும் மாற்றி காட்டுறேன். வாழ்க்கையில் யாராவது உன்னை காயப்படுத்தினாலோ கஷ்டப்படுத்தினாலோ அவங்க மேலே கோவப்படாத. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நீ புரிஞ்சுக்க முயற்சி செய். உன்னை காயப்படுத்துவரும் கஷ்டப்படுத்துவரும் உனக்கான ஏதோ ஒரு விஷயத்தை பாடமாக சொல்லி கொடுக்க வந்திருக்காங்கன்னு புரிஞ்சு அதை நீ நல்லா கவனித்து கேட்கும்போது, அவர்கள் செய்வதை பார்க்கும்போது வாழ்க்கையின் அனுபவம் உனக்கு புரிய வரும். வாழ்க்கையை வாழ வேண்டிய முறையும் உனக்கு தெரிய வரும் என் செல்லமே. முதல்ல நீ ஒன்றை நேசித்தாலே வாழ்க்கை அழகாக மாறிவிடும். எப்போவுமே நீ ஒன்றை நேசி. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி செய்வேன். எந்த விதத்திலும் உனக்கு எந்த குறையும் யார் மூலமாகவும் வராத அளவுக்கு நானே உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்க போகிறேன். எது நடக்கலைன்னு ரொம்ப நாளாக நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது இந்த வராகியம்மாவின் அருளால் இன்னும் சில மணி நேரங்களில் நடக்க போகுது. வராகி தாயே போற்றின்னு என் நாமத்தை சொன்னீனா உனக்கு தாய்க்கு தாயாக தெய்வத்துக்கு துணையாக நான் இருந்து நீ நினச்ச காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். சில மனிதர்களுக்காக நீ என்னதான் ஆதரவாக துணையாக இருந்தாலும் சில உறவுகளுக்காக நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு போராடி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தாலும் அவர்கள் உன்னை சுலபமாக மறந்து விடுவார்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாருடைய ஞாபகத்திலும் நீ செய்த உதவிகளும் நீயும் எப்போதும் இருக்க மாட்டாய் என்பதுதான் உண்மை. அப்படி உன்னை ஞாபகம் வச்சுக்காதவங்களையும் நீ செஞ்ச உதவியுமாய் மறந்தவர்களையும் யோசித்து பார்த்து கவலைப்படாத. உண்மையிலேயே ஓ மேலே அன்பாக இருக்கும் உறவுகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களோடு நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய். உனக்கு பிடிச்சவங்களையும் உன்னை பிடிச்சவங்களையும் உன் கூட வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பல துரோகங்களையும் வேதனைகளையும் கவலைகளையும் சுமந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்ததெல்லாம் போதும். இப்போது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது. சில உறவுகளையும் சில மனிதர்களையும் நினச்சி உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து விடாதே. இழந்ததெல்லாம் போதும். இனிமே இருப்பதை வச்சுக்கிட்டு இனி வருவதை எதிர்கொள்ள தயாராக இரு.
நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உனக்கு மீட்டு தருவதற்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கேன். நீ எப்போதும் நல்ல விஷயங்களையே நினச்சி சந்தோஷப்படும் போது கெட்டவைகள் தானாக உன்னை விட்டு விலகி போயிடும். நீ மற்றவங்களை எதிர்பார்த்து வாழும் நிலைமையை விட ஒரு மோசமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ்வது ஒரு வாழ்க்கைன்னு சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது என் செல்லமே. எப்போதுமே எந்த சூழ்நிலையிலும் எவரையும் எதிர்பார்க்காம, யாரையும் எதிர்பார்க்காம உனக்காக நீயே எல்லாத்தையும் செய்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. அடுத்தவங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய, அடுத்தவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கக்கூடிய, அடுத்தவங்களுக்கு வலியும் வேதனையும் இருக்குன்ற தெரிஞ்சுக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். மற்றவங்க உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு நினைக்கிற நீ மற்றவங்கள மதிக்க கற்றுக்கோ. நான் தான் பெருசு, நான் யாரையும் எதுவும் கண்டுக்க மாட்டேன், ஆனால் எல்லாருமே எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு ஆணவமாக தலங்கணத்தோடு இருக்காம நீயும் மற்றவர்களை மதிக்க பழகு. எல்லார்கிட்டையும் அன்பா பாசமாக நடந்து கொள்ள பழகு. கஷ்டம் வரும்போது கடவுளை திட்டுகிற நீ மகிழ்ச்சி வரும்போது அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அல்லவா? இந்த வராகியம்மாவுக்கு இதுவரைக்கும் நீ ஒருபோதும் நன்றி சொன்னது கிடையாது. இப்போதாவது இந்த நிமிஷமாவது இதுவரைக்கும் நான் உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குது, அதுக்கு நன்றின்னு சொல்ல பழகு. இன்னும் இன்னும் பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை அவங்க முகத்துக்கு நேராக பேசக்கூடியவர்களாக இந்த உலகமும் மனிதர்களும் மாறிட்டாங்க. ஒருத்தர் பார்க்கும்போது ஒன்று செய்கிறாங்க, மற்ற நேரத்தில் இன்னொன்று செய்கிறாங்க. இப்படி நேரத்துக்கும் காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல மாறிக்கிட்டே இருக்கிற மனிதனே, நீ தூங்கும் போதும் இந்த வராகியம்மா உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ செய்கிற நல்லது கெட்டதுகளை பார்த்து கொண்டே இருக்கும் நான். நல்லதுக்கேற்ற நன்மையையும் தவறுக்கேற்ற தண்டனையும் கொடுப்பேங்கிறத மறந்துட வேணாம். எப்பவும் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம எல்லாருக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உன்னை காயப்படுத்துகிறவங்களையெல்லாம் ஒன்றும் சொல்லாதே. யாராவது உன்கிட்ட சண்டை போட்டாலோ அல்லது உன் மனசு காயப்படும்படி கஷ்டத்தை உருவாக்கினாலோ அம்மா வராகி தாயே நீ பார்த்துக்கோன்னு சொன்னினா போதும். உன் மனசில் வருத்தத்தை கொடுத்து அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக நான் செய்தே தீருவேன்.